Subscribe now and press the bell icon. காரணம் என்னன்னு கேட்டா, தற்போது சைப்ரஸை பாதுகாக்கிறது பிரித்தானியாவுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. சைப்ரஸ்ல பிரித்தானியாவினுடைய பேஸ் இருக்குது. இது அமெரிக்காவோடு இணைந்து செய்யப்படுகிற ஒரு ராணுவ பேஸ். இந்தியா மன்னிப்பு கேட்டு விட்டார், சரண்டர் ஆகிவிட்டார்கள், எங்கள்கிட்ட வந்து மண்டியிட வேண்டும், இல்லை என்றால் கடுமையாக தாக்குவோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. சொன்னதோட அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்தா வாங்கிக்கண்டு இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 48 ஈரானிய கடற்படை கப்பல்களை நாங்கள் மூழ்கடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் விவகாரம் என்னன்னா, ஈரானிடத்தில் 48 எந்த கப்பலை நீங்க மூழ்கடிச்சீங்க, என்ன வகையான கப்பல், எந்த எந்த இடத்தில் மூழ்கடித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? ஒரு பயங்கரமான வில்லாதி வில்லனை இறக்கி விட்டுருக்குது ஈரான். ஏற்கனவே அவங்க வந்து கரம் ஷேர் அடிச்சாங்க. Subscribe now and press the bell icon. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய கொடூர தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 1300க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஈரானுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் பச்சிலம் குழந்தைகள், பாடசாலை மாணவ மாணவியர் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படியான சூழல்ல என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இதுவரைக்கும் ஈரானுக்குள்ளும் அதே போன்று மத்திய கிழக்கிலும் என்கிற செய்திகளை தான் இந்த அப்டேட்லையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்கள்ல இது தொடர்பான அப்டேட்டுகளை நம்ம தந்துகிட்டு வர்றோம். ஒவ்வொரு நாள் இரவிலும் காசா யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இந்த அப்டேட்டுகளை தந்து வர்றோம். இப்படியான சூழல்ல தற்போது ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தம் என்பது இன்றோடு 7வது நாட்களை தாண்டி 8வது நாட்களுக்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வீடியோவில் வலமையில மேல பாலஸ்தீனம் சீஸ்ஃபயர் நம்பர் எத்தனையாவது நாளுங்கிற தகவல்களை தான் போட்டு வருவோம். இன்று முதல் ஈரான் எத்தனையாவது நம்பர்ங்கிறதையும் சேர்த்து அப்டேட்டுங்கிற அந்த நம்பரோட வரும். இது இரவு நேர அப்டேட்டுக்கு தான் அப்படி நம்ம போடுவோம். மற்றதுகளெல்லாம் அந்த தலைப்பிலேயே நீங்க பார்த்துட முடியும். எனவே இன்றைக்கு 8வது நாட்களுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க வார்ல என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, என்னவெல்லாம் நடக்கலாம் என்று ஒவ்வொரு நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈரான் மிக கடுமையான ஒரு வார்னிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தத்திற்குள் தலையிடக்கூடாது, இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தமே தவிர உலகில் வேறு எந்த நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் கிடையாது. நாங்க அமெரிக்காவினுடைய இலக்குகளுக்கு மாத்திரம் தான் தாக்குதல் நடத்தி வருகிறோம், அமெரிக்காவோட பேஸ்களுக்கு அடிச்சு வர்றோம், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தி வர்றோம். வேறு எந்த நாட்டையுமே நாங்கள் சீண்டவில்லை, தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் இதற்குள் வாலண்டியராக எந்த நாடாவது நுழைந்தால் அந்த அத்தனை நாடுகளையும் நாங்கள் தாக்குவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு மிக கடுமையான ஒரு வார்னிங்காக ஈரான் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, தற்போது சைப்ரஸை பாதுகாக்கிறது பிரித்தானியாவுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. சைப்ரஸ்ல பிரித்தானியாவினுடைய பேஸ் இருக்குது. இது அமெரிக்காவோடு இணைந்து செய்யப்படுகிற ஒரு ராணுவ பேஸ். ஆனால் இந்த பேஸை பயன்படுத்தமாக இருந்தால் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய முழுமையான அனுமதி பெற வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விவகாரம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஸ்பெயின்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளம் இருக்குது. அமெரிக்காவுடைய அனுமதியை அமெரிக்கா ஸ்பெயின் இடத்துல பெறாம அதை பயன்படுத்த முடியாது. ஸ்பெயினோட அவர் ரொம்ப காண்டாகி பேசிக்கிட்டு இருக்காரு அமெரிக்க அதிபர். அதே மாதிரி தான் சைப்ரஸ் உடைய நிலை. இப்படியான சூழல்ல சைப்ரஸ் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்கிற அச்சம் வரும்போது சைப்ரஸுக்கு பிரித்தானியாவுடைய விமானம் தாங்கி கப்பல் வந்திருக்கிறது. அவர்கள் அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பஹ்ரைனை பாதுகாக்கிறதுக்காக பிரிட்டன் ஒரு 3 வகையான ஹெலிகாப்டர்கள், அதாவது மிசைல்களை தடுக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை நாங்க உங்களுக்கு அனுப்புறோம், அதை வச்சு நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டா, நாங்க மத்திய கிழக்கு எங்களுடைய விமானம் தாங்கி கப்பலை அனுப்புறோம், அது அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கனோடு இணைந்து அல்லது அவர்களுடைய மற்ற கப்பல்களோடு இணைந்து எதிர்த்து வருகிற தாக்குதல்களை, ஈரானுடைய மிசைல்களை தடுக்கிற வேலையில் ஈடுபடும் என்கிற அறிவிப்புகளை அவரும் விடுத்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு நிலையில தான் எந்த நாடும் இதுல வேலை இல்லாம தலையிடாதீங்க, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டைகளை நீங்க உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் கட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் அரபு நாடுகள் எதையுமே தாக்கல, அரபு நாடுகளுக்கு உள்ள போய் எக்ஸ்ட்ரா தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லி மசூத் பெசக்ஷியன் மன்னிப்பு கேட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மசூத் பெசக்ஷியனுடைய மன்னிப்பை வந்து பல பேரும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேருங்கிறத தாண்டி இந்த அமெரிக்காவுடைய அதிபருங்கிற பேர்ல ஒன்னு இருக்குதா இல்லையா, அதுவே வந்து அறகுறையா புரிஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டதோட அந்த ஆள் என்ன பண்றானா, எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லான்னு சொல்லி அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போயிருக்கலாம். இந்தியா மன்னிப்பு கேட்டு விட்டார், சரண்டர் ஆகிவிட்டார்கள், எங்கள்கிட்ட வந்து மண்டியிட வேண்டும், இல்லை என்றால் கடுமையாக தாக்குவோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. சொன்னதோட அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்தா வாங்கிக்கண்டு இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், சரவெட்டி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஐரோப்பிய நாடுகள் இதிலே பங்கெடுக்கவே கூடாது என்கிற கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் ஏற்கனவே மசூத் பெசக்ஷியன் அரபு நாடுகளுக்கு நாங்க, அதாவது அமெரிக்க பேஸ் தவிர்த்து மற்ற இடங்களுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு நாங்க வருந்துகிறோம், மன்னிச்சுக்கிறோங்க, சாரிப்பா, இனி அப்படிலாம் நடக்காது, எங்களை நோக்கி தாக்குதல் நடத்தினா
மட்டும் தான் நாங்க இனிமே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி இருந்தாரு. உடனே அந்த சரண்டர் ஆயிட்டார், மன்னிப்பு கேட்டார், இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. அமெரிக்க அதிபர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்ததோட என்ன பண்ணாங்கன்னா, நீ அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் அப்படி சொல்லவே இல்லையடா, நான் வந்து அமெரிக்க பேஸுக்கு அடிச்சு தான் ஆகுவேன், மற்ற இடத்துக்கு தான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இந்த பாரு அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி IRGC என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நடத்தப்பட்ட படுபயங்கரமான தாக்குதல் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஜுபைர் பகுதிகளில் அமெரிக்காவுடைய தளத்தை திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகளால் தாக்கி இருக்கிறார்கள். அதாவது அது சொல்றது ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் ஆகிய 2 வகையான ஏவுகணை தாக்குதல்களாலும் அந்த இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அட்டாக் பண்ணியிருக்காங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்கா நடத்திய ஒரு தாக்குதல் காஷ்மீர் பகுதிகளில் நடத்தியிருக்காங்க ஈரானுடைய. அந்த பகுதியில் உப்பு நீரை குடிநீராக்குற ஒரு திட்டம், ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபேக்டரியை இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எனவே உப்பு நீரை குடிநீராக்கி கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரான் அந்த பகுதிகளில், காஷ்மீர் பகுதிகளில். அந்த பகுதிக்கு அட்டாக் பண்ணதுக்காக பதிலடியாகத்தான் தற்போது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேஸுக்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம்னு சொல்லி சரவெடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய முக்கியமான பாதுகாப்பு நிறுவனங்கள் மேம்பட்ட ஆயுதங்களுடைய உற்பத்தியை 4 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அமெரிக்காவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லி வந்தோம், இப்ப அவங்களும் அதையே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, அயன் டோம், அதே போன்று டேவிட் ஸ்லிங், பேட்ரியாட், THAAD ஆகிய இந்த மாதிரி 4 வகையான ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் இருக்குது. அதுல முதலாவது அயன் டோம், அதான் இஸ்ரேல்ல ரொம்ப ஃபேமஸ். அதை அடிச்சு நோக்கிட்டாங்க, நமக்கு தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரே ரொம்ப துவம்சம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு அடுத்ததாக டேவிட் ஸ்லிங் இருக்குது. டேவிட் ஸ்லிங்கும் ஃபெயிலியர் மாடல்ங்கிறது தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பேட்ரியாட், அதே போன்று THAAD சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சிஸ்டங்கள் எல்லாம் வருகிற ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய சிஸ்டங்கள். இந்த சிஸ்டங்கள் இருந்தாலும் இப்ப அதுக்கு ஏவுகணைகள் பற்றாக்குறை இருக்கிறதுனால உடனடியாக ஈரான் கொத்து கொத்தாக அந்த தாக்குதல்களை நடத்தி இந்த சிஸ்டங்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தேவை வருகிறது, அந்த உற்பத்தியை அதிகப்படுத்துங்க என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். ஏன்னா எல்லா பகுதிகளிலும் ஈரான் செய்கிற ஒரு வேலை என்னன்னு கேட்டா, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பேஸுகளில் இருந்த அமெரிக்காவினுடைய ரேடார் சிஸ்டங்களை அடிச்சு நோக்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்றோம், கத்தாருடைய உதய் போர்ட்ல இருந்த ரேடார் சிஸ்டம் $1 பில்லியன் பெறுமதியான ரேடார் சிஸ்டம். கிட்டத்தட்ட ருபீஸ்ல நம்ம இவ்வளவு பெரிய அமௌண்ட்ங்கிற கணக்கில் பார்த்துக்கிறோங்க, அவ்வளவு பெரிய அமௌண்ட்ல வரக்கூடிய ஒரு தொகை. அதை அடிச்சு நம்ம நாடே வந்து 63 பில்லியன் தான் கடன் கொடுக்க இருக்குது வெளிநாடுகளுக்கு. அதுல அந்த ஒரு ரேடார் சிஸ்டமே 1 பில்லியன். அப்ப எவ்வளவு நம்மளே 63 பில்லியன் கடன் கொடுக்கிறதுக்கு தலை கை வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த ரேடார் சிஸ்டமே 1 பில்லியன் பெறுமதியான. அப்போ 1 பில்லியன் எவ்வளவு பெறுமதிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். அதே மாதிரி துபாயில இருந்த ரேடார் சிஸ்டம் 500 மில்லியன் பெறுமதியானது. குவைத்தில் இருந்தது அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு காலையில ஜோர்டான்ல இருந்ததையும் அழிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான். அது அவசரமா செய்யணும், 4 மடங்கு பெருக்குங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாரு. இந்த காமெடியை பல பேர் நம்பிக்கிட்டு வேற இருப்பாங்க. என்ன காமெடி பண்றாருன்னு சொல்லி சொன்னா, 48 ஈரானிய கடற்படை கப்பல்களை நாங்கள் மூழ்கடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் விவகாரம் என்னன்னா, ஈரானிடத்தில் 48 எந்த கப்பலை நீங்க மூழ்கடிச்சீங்க, என்ன வகையான கப்பல், எந்த எந்த இடத்தில் மூழ்கடித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? உலகத்துல உங்க எல்லாருக்கும் தெரிந்து, எனக்கும் தெரிந்து, இதை பார்க்கிறவங்க, இது அல்லாத நீங்க ஜசீரா பார்க்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரபலமாக அமெரிக்கா மூழ்கடித்த ஒரே ஒரு கப்பல் ஈரானுடைய இந்த, அதாவது இந்திய பெருங்கடல்ல நின்ற ஈரானுடைய கப்பல் தான். அந்த இந்தியாவுக்கு பயிற்சிக்கு போயிட்டு வந்த 3 கப்பல், முதலாவது கப்பலை இலங்கை பார்டர்ல, இலங்கையினுடைய கடல் எல்லையில இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல வச்சு அவருடைய நீர்மூழ்கி கப்பல் சப்மரீனூடாக அடிச்சு அழிச்சாங்கல்ல, அந்த கப்பல், அதுல 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜனாசாக்கள் இலங்கையுடைய கராப்பிட்டிய மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 30 பேர் படுகாயமடைந்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த தாக்குதல்ல அழிக்கப்பட்ட கப்பல் செய்தி மட்டும்தான் நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படுவீங்க. மற்ற எல்லாம் இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு வேணும்னு சொல்லிருக்காங்க, அங்கங்க அந்த போட்டுகள் அடிச்சிருப்பாங்க. ஈரான் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த IRGC படைகள் ஹொர்முஸ் நீர்ப்பரப்புகள்ல அவருடைய போட் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. போட்டை வேணும்னா அதுல ஆள் இல்லாத போட்டு நிறைய இருக்கு, ட்ரோன்கள், அதெல்லாம் அழிச்சு போட்டு பட்டியலா சொல்லி விட்டாங்களான்னு தெரியல. 48 ஈரானுடைய கப்பல்களை அழிச்சிருக்கிறனா சாதாரண செய்தியா? ஏன் இதை டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி வேறு எந்த ஊடகங்களும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய செய்தியாக சொல்லல? ஈரானுடைய ஊடகங்களும் ஏன் இந்த அளவுக்கு சொல்லல? ஈரானுடைய எதிரி ஊடகங்கள் ஏன் இந்த அளவுக்கு சொல்லலைங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறதா இல்லையா? எனவே இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகைப்படுத்தி இல்லாததை உருவாக்கி சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாள் நேற்று இரவு மட்டும் ஈரானுடைய எல்லைகளுக்கு அப்பால் ஈரான் சென்று தாக்குதல்களை நடத்தக்கூடிய 16 விமானங்களை அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, 16 விமானங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் அது எவ்வளவு பெரிய செய்தியாக மாறி இருக்கும். இரண்டாவது, ஈரான் எல்லைகளுக்கு அப்பால் சென்று விமானத்தில் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிறது இந்த செய்தியை தவிர இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா அங்கிறது சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஈரான் முழுக்க வந்து ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மற்ற ஏவுகணை அட்டாக் பண்றாங்க. ரொம்ப ரேராக என்ன பண்றான்னு கேட்டா, அப்பப்ப விமான தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். அந்த விமான தாக்குதல்களும் இதுவரைக்கும் வெளிநாடுகள்ல, குவைத்திலயோ பஹ்ரைன்ல மற்ற இடங்களில் விமானத்துல போய் எல்லாம் குண்டு இதுவரைக்கும் போட்டதாக பெரும்பாலும் நீங்க செய்திகள் எதையும் பார்க்கல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 14 இப்படிப்பட்ட 16 விமானங்களை நாங்க அழிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. எனவே இந்த 16 விமானங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்தி அழிச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய செய்தியாக இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. எனவே இது வந்து வளமையாக அவங்க
அவங்க பொய்யிலே மூழ்கி இருக்கிறார்கள்ங்கிறதுனால வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இப்ப இந்த செய்தி, அதாவது ஐஆர்ஜிசி அட்டாக் பண்ணி நான் செய்யக்கூடிய செய்தி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த செய்தியில ஒன்னும் அமெரிக்காவுடைய சென்டகாம் ஆமா எஸ் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கடல்ல நடக்கக்கூடிய அட்டாக்குகளை பொறுத்தவரையில யூகேனுடைய கடல் சார் ஆய்வு மையம் என்ன செய்யும் கேட்டா எஸ் அப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது வளைகுடாவுக்குள்ள நுழைகிற எந்த ஒரு அமெரிக்க கப்பலும் கடலின் அடிக்குள் மூழ்கடிக்க செய்யப்படும் என்று சொல்லி ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக போகிற யாரா இருந்தாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகு ஈரான் அறிவிச்சிருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஹார்முஸ்ல நாங்க பாதுகாப்பா பலப்படுத்திருக்கிறோம், எந்த கப்பல்னாலும் வாங்க, நாங்க அப்படி பாதுகாப்பா கூட்டிட்டு போறோம், உங்க கப்பலே உனக்கு பாதுகாக்க துப்பு இல்ல, நீ அப்படி அடுத்த கப்பலை கூட்டிட்டு போவாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா, அவனை நம்பி எவனா உள்ள வந்தீங்க தொலைச்சு விடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம கப்பல்களுக்கு அட்டாக் பண்ணிருக்கக்கூடிய சூழல்களை தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் மீண்டும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு அழகா சொல்லியிருக்கிறார் என்னன்னு கேட்டா, ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளாக இருக்கிற நட்பு நாடுகள் எதையுமே நாங்க தாக்கல, அமெரிக்காவினுடைய தளங்கள், அமெரிக்காவினுடைய ஆயுத நிறுவல்கள், அமெரிக்காவினுடைய வசதி வாய்ப்புகள், இதுகளை தான் நாங்க தாக்கல் நடத்தி அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. மன்னிப்ப எல்லாரும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்களா? அதை கிளியரிஃபிகேஷன் தர்றாரு. என்னன்னா, மன்னிப்பு எதுக்குன்னு கேட்டா, இப்ப அமெரிக்காவோட தளம் அல்லாம வேற எங்கேயாவது அட்டாக் ஆயிருக்கும்ல, அதுக்கு கூட இன்றைக்கு யூஎன்ல ஈரானுடைய யூஎனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அம்பாசிடர் ஒரு விளக்கம் சொல்றாரு. என்னன்னா, எங்களுடைய ஆயுதங்கள் சில பொழுதுகளில் அரபு நாடுகளில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ரெண்டு. ஒன்னு, இன்டர்கட் பண்றாங்க, நாங்க வந்து அட்டாக் பண்ணும்போது அதை தடுக்கிறாங்க, அந்த தடுக்கிறது வெடிச்சு செதறி சில பகுதிகளில் போய் விழுகுது. இந்த மாதிரி நடந்திருக்கிறதே தவிர அதை தாண்டி நாங்க ஏதாவது அப்படி நடத்தி இருந்தா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்க அதிபரை மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. பொதுமக்கள் பகுதிகளுக்கு ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாகத்தான் மன்னிப்பே தவிர அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை தாக்கியதற்கு எங்கேயுமே அவங்க மன்னிப்பு கேட்கல. அதை மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் தன்னுடைய எக்ஸ்ல மீண்டும் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களோட நாங்கள் ரொம்ப நட்புறவோடு இருக்கிறோம். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, இந்த யுத்தம் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் நடத்துகிற ஒரு உள்ளார்ந்த உரிமை சார்ந்த ஒரு யுத்தமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அண்டை மற்றும் நட்பு நாடுகளை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தாக்கல. அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தாக்கிக்கிட்டு இருக்கிறோம், கன்ஃபார்மா தாக்குவோம். பிரிச்சு விளங்கிக்கிறங்க. அரபு நாடுகளுக்குள்ள பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்க மாட்டோம், தாக்கியிருந்தா மன்னிச்சுக்கிறங்க, இதுதான் மன்னிப்பு. இதே நேரம் அமெரிக்காவுடைய இலக்குகள் தாக்காமல் இருக்கப்படாது, தாக்கித்தான் ஆகுவோம் என்று சொல்லிட்டாங்க. இப்ப கேஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நாங்க அடிப்போம்ட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க கேட்டா, சவுதி அரேபியாவுடைய ஜுபைலுடைய வடக்கு பகுதிகளில் 10 கடல் மைல் தொலைவில் நடந்த ஒரு தாக்குதல், மார்ஷல் தீவுகளுடைய கொடியோடு பயணித்த ஒரு எண்ணெய் டேங்கர், லூயிஸ் பி என்கிற ஒரு எண்ணெய் டேங்கர், மாபெரும் டேங்கர், அந்த டேங்கரை பற்ற வைத்திருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி. கடும் தாக்குதல்ல அந்த டேங்கர் வெடிச்சு சிதறி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு சாதகமான கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஜுபைலுக்கு வடக்கு பகுதிகளில் தான் இது நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தின் மீதான தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லாவும் உரிமை கோரியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய எக்கருக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரிஃபின் தளத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் கடுமையான வலிமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று லெபனான் நிலையில் இருக்கக்கூடிய கஃபர் ஹிலாவுலையும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஈரானுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத மாதிரி படுபயங்கரமான தாக்குதல்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வருகிறது. என்ன நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நம்முடைய வீடியோக்கள்ல பெரும்பாலும் ஈரானுக்குள்ள நடக்கிற தாக்குதல்கள் இங்க இப்படி தாக்குதல் இத்தனை பேர் செத்துக்கிறாங்கங்கிற தகவல்களை நம்ம பெரும்பாலும் கோட் பண்றதுல நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஈரானுக்கு தாக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரான் அடி வாங்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஈரான் கொடுக்கிற அடிகளை பத்தி தான் நம்ம பேசிக்கிறோம். ஈரான் அடி வாங்குறாங்கிறது எல்லா மீடியாவிலும் நீங்க பாத்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, ஈரான் எவ்வளவு அடி கொடுத்தாங்கிறது நீங்க பாத்துக்கிறதுக்கு தான். ஈரான் வாங்கி அடிகளை நீங்க எல்லா மீடியாவிலும் சர்வஸ் அவங்க வெஸ்ட் மீடியா உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மீடியாக்கள் அது சொல்லிருமா இல்லையா? நம்ம மட்டுமாவது இவன் கொடுக்குற அடியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்காக வேண்டி தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க எவ்வளவு அடி வாங்குறாங்க தெரியுமா? அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்க அடி கொடுக்குறாங்க மாதிரி தான் சொல்றாருன்னா, அவன் வாங்குற அடி உலகத்துல எங்கன்னா நீங்க போய் பாத்துக்கலாம். இந்த மாதிரி பேசுகிற நாட்டில் பல்படாம பேசுகிற மேதாவிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க, அவன் வாங்குற அடிகளை நீங்க எல்லா மீடியாக்களையும் உலகம் முழுக்க போய் பாத்துக்கலாம். ஆனா அவன் கொடுக்கிற அடிகளை வந்து மற்ற மீடியாக்கள் காட்ட மாட்டாங்க. அல் ஜசீரா உள்ளிட்ட ஒரு சில மீடியாக்கள் தான் சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம எடுத்து உங்களுக்கு கன்வே பண்ணி கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கிறங்க. குவைத்தில் தற்போது ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்கள்ல குவைத் இன்றைக்கு குவைத்துடைய தேசிய காவல்படை விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெற்குல 12 ட்ரோன்களையும் 14 ஏவுகணைகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம், சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது, செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல மேலதிகமான ஒரு 3 செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் கோஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய அதிபருக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக நாங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவோம். சர்வதேச நீதிமன்றத்துக்கு முதல்ல உனக்கு போகவே முடியாது. சர்வதேச நீதிமன்றத்தில் தேடப்படும் குற்றவாளியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹு அறிவிக்கப்பட்டிருக்கிறார், ஸ்டாமர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுடைய பல மந்திரிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு முதல்ல அவங்களுக்கே போகல, உன்னையே தேடிக்கிட்டு இருக்காங்க. இனி அப்புறம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகும். இரண்டாவது, சர்வதேச நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு அல்ல இஸ்ரேல் என்பது. இஸ்ரேல் அமெரிக்காவும் அதுல உறுப்பினர்களே கிடையாது. உறுப்பினர்கள் இல்லாம நீங்க போய் எப்படி உரிமை கோர போவீங்க? இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன
என்னன்னு கேட்டா எதுக்காக நாங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவோம், ஐநாவுல போய் நாங்க கேட்போம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய படுபயங்கரமான தாக்குதல்கள்ல இஸ்ரேலை நோக்கி காஸ்டர் குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. அதாவது கொத்து குண்டுகள் போடப்பட்டிருக்கு. இந்த யுத்த விளிமியங்களை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா யுத்தத்துல இந்த குண்டுகளை போடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. முதல்ல குண்டே போடக்கூடாது, யுத்தமே பண்ணக்கூடாது. முதல்ல நியாயமான ஆட்களா இருந்தா என்ன செய்யணும்? குண்டு போடக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. இதுதானே நியாயம். அதை விட்டு போட்டு இந்த குண்டை போட்டுக்கலாம், இந்த குண்டை போடக்கூடாது. அது எதை போட்டாலும் சாகத்தான் போறான். அப்ப இதை போடாதுன்னு சொல்ல முடியுமா? பிரிச்சு வச்சிருக்காங்க. கொஸ்டர் குண்டு போடக்கூடாது, இது கொத்து குண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குண்டு தான் அது போய் தாக்க ரெட்டியாக அப்படி பிரிஞ்சு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குண்டுகளா போய் விழும். பொதுமக்கள் இருக்கிற ஏரியாவில் கொண்டு வந்து போடுகிறார்கள் ஈரான். பொதுமக்கள் செத்து அடிக்கிறார்கள். ஈரான் பொதுமக்களை கொல்லுகிறது. நீ கொண்டா அதுக்கு பேர் தீவிரவாதி. ஈரான்ல இருக்கிறவனை கொண்டு போட்டு எவனையுமே யாரும் கொல்லக்கூடாது. அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கல, நம்மளும் அதை அங்கீகரிக்கல. அதை நம்ம பேச வரல. யதார்த்தத்துக்கு புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவில் எத்தனை ஆயிரம் குண்டு அணுகுண்ட தவிர எல்லாத்தையும் போட்டான். அவ்வளவு போட்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்றாங்க. அங்க மரணிச்சவங்க மக்கள் கிடையாதா? இப்ப ஈரான்ல மரணிக்கிறவங்க மக்கள் கிடையாதா? அவங்களோட ஊர்ல பொதுமக்களை கொண்டு கிடக்குறாங்களா? பொதுமக்களை எங்க கொண்டாங்க ஈரான்? அது மாதிரி ஒரு எவிடன்ஸ் எங்கேயாவது நீங்க பாத்துக்கிறீங்களா? ஈரானுக்குள்ள பாடசாலை மாணவர்கள் மீது போடப்பட்ட குண்டுகள்ல எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறத பாக்குறோம்ல. 200 மேற்பட்ட குழந்தைகள் செத்து போனாங்களா இல்லையா? அப்ப உண்மையிலே பொதுமக்களை கொள்றது யாரு? அவன். ஆனா அவன் கொண்டா கொல்லப்பட்டவன் தீவிரவாதி. ஈரான் கொண்டுச்சுன்னு சொல்லி சொன்னா கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி. நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம தனியாக அந்த ஆதாரங்களோட காட்ட இருக்கிறோம். வெஸ்ட் மீடியாக்கள் இவ்வளவு கேவலமாக நடக்கிறது என்பதை அதை நீங்க தனியாக புரிஞ்சு கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழல் தான் கொத்து குண்டுகளை போட்டு இஸ்ரேலை மிரட்டி தள்ளுது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. அது ஒரு குண்டு தாங்க. அந்த குண்டு போகும்போது பல குண்டுகளாக இப்ப இலங்கையில கூட கொத்து குண்டுகள் கடைசி காலகட்டத்தில் போடப்பட்டதுங்கிற பெரிய ஒரு குற்றச்சாட்டு சர்வதேச மன்றத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக வைக்கப்படுகிறது. என்னன்னா அந்த கொத்து குண்டுகள் அப்படி ஒன்னு வரும், ஆயிரக்கணக்கில் பிரிஞ்சு போய் நின்று விட்டுச்சு செதறும் போது பல பேரும் கொல்லப்படுகிற ஒரு சூழல் உருவாகும். அந்த மாதிரியான கொத்து குண்டுகள் ஈரான் போடுவாங்க. அவங்க கிட்ட இருக்க முடியாது யாரும் கற்பனை நம்பல. அதை இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு பயங்கரமான வில்லனை இறக்கி விட்டுருக்குது ஈரான். ஏற்கனவே அவங்க கரம்ஷேர் அடிச்சாங்க. நேற்று கரம்ஷேர் 4 நல்லா நினைக்கிறேன். கரம்ஷேர் 1 தயாரிச்சதுதான் பெரும்பாலான செய்தியா இருந்துச்சு. கரம்ஷேர் 1 ஃபர்ஸ்ட் தலைமுறை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். கரம்ஷேர் 2 தயாரிச்சிருக்காங்க, 3 தயாரிச்சிருக்காங்க, 4 தயாரிச்சிருக்காங்க. இப்ப முதல்ல அடிச்சது ஃபர்ஸ்ட் வச்சு இல்ல, 4 வச்சு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கொஸ்டர் குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. எனவே ஈரான் படு பயங்கரமான அரக்கன்களை கையில வைத்துக் கொண்டிருக்கிறது குண்டுகள்ங்கிற வகையில அதுகளை தான் போட்டுக்கிறாங்கிறது தெரிகிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி 2 நாளைக்கு முன்னாடி தெளிவுபடுத்திருந்தோம். மீண்டும் பல சகோதரர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒருத்தர் தன்னை சுட்டு கொடுத்து தற்கொலை பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இவர் தான் ஆயத்துல்லா அலி ஹாமனி இருக்கிறத காட்டி கொடுத்தவர், மனந்திருந்துட்டார், திருந்தி அவரை தற்கொலை பண்ணிட்டாருங்கிற மாதிரியான செய்திகள். முதல்ல அவரை காட்டி கொடுக்கவும் இல்லை, அவர் மனந்திருந்தவும் இல்லை, அவர் தற்கொலை பண்ணவும் இல்லை. அது அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த சம்பவம்ங்கிறது 2003 இடம்பெற்ற ஒரு சம்பவம். அது பங்களாதேஷில் இடம்பெற்றதாகத்தான் சோர்ஸ்கள் காட்டுகிறது. சில சோர்ஸ்கள் அது அதாவது ஈராக்கினுடைய குர்து பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்கிறது. எது எப்படி போனாலும் அது இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனியோட சம்பந்தப்பட்ட சம்பவம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அதை தாண்டி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய எக்ஸ் பக்கம் அதிலே வரக்கூடிய தகவல்கள் என்று சொல்லி பார்த்தா அச்சியாசல் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு இமேஜ் பரவுது. என்னன்னா அமெரிக்காவுடைய டெல்டா படை ஈரானுக்குள் நுழைந்தது. அதை வச்சு சில பேர் வீடியோ கூட பேசுறாங்க. அமெரிக்காவுடைய டெல்டா படை ஈரானுக்குள் நுழைந்தது, அந்த படைகளை எல்லாம் சுட்டு வீழ்த்தக்கூடிய அவங்களை கையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவன் அந்த காட்சியில பாருங்கன்னு சொல்லி. முதல்ல டெல்டா படை இப்படி எல்லாம் இறங்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். டெல்டா படை இந்த நிக்கோலஸ் மதுரோவை தூக்க போனாங்களே அது மாதிரி தூக்க போவாங்க. இப்ப ஆயத்துல்லா அலி ஹாமனி மௌத்தாயிட்டாரு, ஆயத்துல்லா அலி ஹாமனியை தூக்குறதுக்குன்னா டெல்டா படை இறக்கிருப்பான். இல்லன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க இறக்குவாங்க. இல்லன்னு சொல்லி சொன்னா பெசக்ஷன் மாதிரி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா அதுகளுக்கு இறக்குவாங்க. இந்த யுத்தத்துல நாங்க தரைப்படை இறக்குற ஐடியா இது வரைக்கும் இல்லை. அதனால தான் குர்துகளை அனுப்ப பார்க்கறான். அப்ப முதல்ல டெல்டா படை ஈரானுக்குள்ள போகவும் இல்லை, அப்படியான எந்த சம்பவங்கள் நடக்கவும் இல்லை. அந்த மாதிரியான சம்பவங்களை பரப்ப வேணாம். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையா பொய்யாங்கிறத பார்த்துட்டு பரப்புங்க. அதை நம்ம சந்தோஷத்துல நம்ம அப்படி பரப்பிடுவோம். ஆனா அது தவறான விஷயம். கஃபாபில் மாதிரி கதிபனை யோகதி சபிக்குள்ளி மாசாமியை கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புறது பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். புனிதமிக்க ரமலானுடைய காலத்துல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடக்கூடாது. அதை தாண்டி சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈரான் தோக்குதா ஜெயிக்குதாங்கிறத தாண்டி இஸ்ரேல் தோத்துறக்கூடாது. ஏன்னா ஈரான்ட்ட போய் இஸ்ரேல் தோத்துருச்சுன்னு அவ்வளவு கவலை அவங்களுக்கு இஸ்ரேல் மேல. இது நான் மாற்று மத நண்பர்கள் அப்படி யோசிச்சாங்கன்னா அதை ரெண்டாவது வச்சுக்கிறோம். முஸ்லீம் சொல்லிக்கொள்ளக்கூடிய சில பேரை அப்படி சொல்லிக்கிட்டு தெரியாங்க. அவங்களுக்கு எல்லாம் தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டுமா, அமெரிக்காவை ஆதரிக்க வேண்டுமா, ஈரானை ஆதரிக்க வேண்டுமா, ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி இருந்ததுங்கிற தனி வீடியோவை போட்டுருக்கோம். பார்க்காத சகோதரரை பார்த்துக்கிறங்க. இதை தாண்டி ஈரான் அழிந்து போக வேண்டும், ஈரான் நாசமா போக வேண்டும் என்றெல்லாம் பேசுறவங்க அது அவங்க நம்ம அதுக்கடுத்து பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸும் தெரியல, மார்க்கம் தெரியல நான் சொல்ல வேண்டி வரும். அவங்க விருப்பம், அது அவங்களுக்கு அவங்க அழிஞ்சு போகணும்னு விருப்பம். அந்த விருப்பத்தை அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறவே தேவையில்லை. ஈரான் வெற்றியை நோக்கித்தான் இந்த நிமிடம் வரைக்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் தோல்வியை நோக்கி நகரவில்லை, வெற்றியை நோக்கி. இதற்கு பிறகு எது நடக்குதோ அது நடந்து விட்டு போகுது. அது அல்லாஹ் எழுதி வச்ச மாதிரி நடக்கும். இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய நியதி ஈரானுடைய கை ஓங்கித்தான் இருக்கிறது, வெற்றியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அடக்குமுறையாளர்களுக்கும் ஈரான் கடைசி முடிவை இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்தத்தில் கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காசாவில் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள், லெபனானில் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள், யமனிலே
இடங்களிலேயே கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். இப்படி உலகம் முழுவதும் இதற்கு முன்பதாக ஈராக், ஆப்கானிஸ்தான், வியட்நாம் இப்படி எத்தனை நாடுகள்ல அந்நியாயமாக சென்று ஒரு நாட்டினுடைய அதிபரையே கையில் தூக்கி கடத்திக்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலையை செஞ்சவங்க இப்பொழுது ஈரானிடம் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் வெற்றி நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவியில் அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் அவர்கள் பல நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கு நடத்தக்கூடிய தாக்குதல்களையும் மிக தெளிவாக இது உங்களை நோக்கிய தாக்குதல் அல்ல, அமெரிக்கன் பேஸை நோக்கிய தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் துபாயினுடைய பகுதிகள் மேல அமெரிக்காவுடைய பேஸ் மேல தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் பதிவாகி கொண்டிருப்பதை நீங்க உணர முடியும். எனவே அமெரிக்காவுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக யாராவது பேச முடியுமா என்று இருந்த நேரத்தில் ஈரான் அதற்கு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிமிடம் வரைக்கும் உண்டான தரவுகளை வைத்து ஈரானுடைய வெற்றியை நாம் இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஈரான் இதை தாண்டி தோல்வி அடையமாக இருந்தால் ஆமா ஈரான் தோத்துட்டாங்க என்கிற செய்திகளையும் உங்களுக்கு நம்ம தரதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்புடைய கூத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈரானை வாயில தோக்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். மசூத் பெசக்ஷன் எதை சொன்னாரோ அதை மாத்தி சொல்லி அவங்க தோத்துட்டாங்க, விட்டுட்டாங்க, சரண்டர் ஆகணும் முடிய கபருக்கு போற வரைக்கும் சரண்டர் கிடையாதுன்னு திட்ட தெளிவாக சொல்லிட்டார். எனவே ஈரான் மிக தெளிவான பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கிறது என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி தொடர வேண்டும், அதே போன்று உலகம் முழுவதும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை முன்வைக்கிற அதே நேரம்